குகன் ஆஸ்ட்ரோ. குகன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம். ஓம் ஸ்ரீ ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனிபேச்ச ராகவே கேதவே நமஹ. ஓம் சௌம் சரவண பவ. ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமஹ. தினம்தோறும் இன்றைய ராசி பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய குகன் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசியும் எல்லாம் வல்ல இறைவன் திருச்செந்தூர் ஸ்ரீ முருகப்பெருமானுடைய பேரருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கட்டும். இன்றைய பஞ்சாங்கம் இன்று 22/7/2026 புதன்கிழமை, ஆடி மாதம் 6ஆம் நாள், ஸ்ரீ பராபவ வருடம். இன்றைய நாளுக்கான நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் இரவு 7:30 வரை. இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க தேவதைகளை வணங்குவது மிக மிக நல்லது. திதி, வார, யோக, கரண, நட்சத்திரத்திற்கான தேவதைகள் வழிபாடு மிக சிறப்பு. சூரிய உதயம் காலை 6:01, கரணன் 6 முதல் 7:30 வரை. திதி இன்று காலை 9:23 வரை அஷ்டமி, பின்பு நவமி. நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:21 வரை சித்திரை, பின்பு சுவாதி. நாமயோகம் இன்று இரவு 11:02 வரை சாத்தியம், பின்பு சுபம். கரணம் இன்று காலை 9:23 வரை பவம், பின்பு இரவு 9:28 வரை பாலவம், பின்பு கௌலவம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். சந்திராஷ்டமமுடைய நட்சத்திரம் இன்று அதிகாலை 1:21 வரை பூரட்டாதி, பின்பு உத்திரட்டாதி. நேத்திரம் இன்று முழுவதும் ஒரு கண். ஜீவன் இன்று முழுவதும் அரை வாழ்க்கை. ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. சூலம் வடக்கு, பரிகாரம் பால். இன்றைய நாளுக்கான கிரக நிலைகள்: ரிஷபத்தில் ஸ்ரீ செவ்வாய் பகவான், மிதுனத்தில் ஸ்ரீ புதன் பகவான், கடகத்தில் ஸ்ரீ சூரிய பகவான், குரு பகவான், சிம்மத்தில் ஸ்ரீ சுக்கிர பகவான், கேத்து பகவான், துலாத்தில் ஸ்ரீ சந்திர பகவான், கும்பத்தில் ஸ்ரீ ராகு பகவான், மீனத்தில் ஸ்ரீ சனீஸ்வர பகவான். சந்திராஷ்டமமுடைய ராசி மீன ராசி. இன்றைய நாளுக்கான வழிபாடு: ஸ்ரீ பெருமாளை வழிபட சகல சௌபாகியங்கள் கிடைக்கும். இந்த நாள் எதற்கெல்லாம் சிறப்பு? ஜோதிடம் கற்க சிறந்த நாள், ஆயுத பிரயோகம் செய்ய ஏற்ற நாள், அன்னதானம் செய்வதற்கு நல்ல நாள், அபிஷேகம் செய்வதற்கு உகந்த நாள். இன்றைய நாளுக்கான லக்ன நேரம் வாக்கிய பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் கொடுக்கப்படுகிறது. காலை 12:01 முதல் 1:43 வரை மேஷ லக்னம், 1:44 முதல் 3:35 வரை ரிஷப லக்னம், 3:36 முதல் காலை 5:37 வரை மிதுன லக்னம், 5:42 முதல் 7:53 வரை கடக லக்னம், 7:54 முதல் காலை 10 மணி வரை சிம்ம லக்னம், 10:01 முதல் மதியம் 12 மணி வரை கன்னி லக்னம், 12:01 முதல் 2 மணி வரை துலாம் லக்னம், 2:05 முதல் மாலை 4:07 வரை விருச்சிக லக்னம், 4:12 முதல் 6:19 வரை தனுசு லக்னம், மாலை 6:20 முதல் இரவு 8:25 வரை மகர லக்னம், 8:26 முதல் 10:17 வரை கும்ப லக்னம், 10:18 முதல் காலை 12 மணி வரை மீன லக்னம். 12 ராசிக்காரர்களுக்கும் இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள் பார்த்து செய்வது விசேஷம். ஓரைகள் அறிந்து செயல்படுபவரை எவராலும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்களுடைய வாக்கு. புதன்கிழமை இந்த நாளை ஆளக்கூடிய கிரகம் ஸ்ரீ புதன் பகவான். ஸ்ரீ புதன் பகவானுக்கான காயத்ரி மந்திரத்தை இந்த நாளில் உச்சரிப்பதால் மாணவ மாணவிகள் நல்ல ஞாபக சக்தி, நல்ல திறன், மூளை செயல்பாடு, அறிவு திறன் அதிகரிக்கும். தொழிலுக்கும் வித்தைக்கும் அதிபதியானவர் ஸ்ரீ புதன் பகவானை வழிபடுபவர்களுக்கு நல்ல ஞானம் பிறக்கும், தொழில் அபிவிருத்தி ஏற்படும், வியாபாரம் கொழிக்கும், கைக்கு நல்ல பணம் வருமானம் அதிகரிக்கும். ஸ்ரீ புதன் பகவானை
வணங்குபவர்களுக்கு சகல யோகங்களும் லாபங்களும் சித்திக்கும். ஸ்ரீ புதன் பகவானுக்கான தானியம் பச்சை பயிறு. அதனை தானமாக கொடுப்பது இன்னும் விசேஷம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரண பொருட்களை தானமாக கொடுத்தால் நல்ல ஞானம் பிறக்கும். இன்றைய நாளுக்கான ஸ்ரீ புதன் பகவானுடைய காயத்ரி மந்திரம்: ஓம் கஜத் வஜாய வித்மகே சுக ஹஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரசோதியாத். தமிழ் மந்திரம்: இதமுற வாழ இன்னல்கள் நீக்கு புத பகவானே பொன்னடி போற்றி, பதம் தந்தருள்வாய் பன்னொழியானே உதவியே அருளும் உத்தமா போற்றி என்று ஸ்ரீ புதன் பகவானுடைய இந்த தமிழ் மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். 108 முறை செய்தால் அதற்குண்டான நற்பலன்கள் வந்து சேரும். இன்றைய நாளுக்கான சுப கிரக ஓரைகள்: புதன்கிழமை காலை 6 முதல் 7 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. காலை 7 முதல் 8 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. காலை 8 முதல் 9 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. காலை 9 முதல் 10 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 10 முதல் 11 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. 11 முதல் 12 மணி வரை ஸ்ரீ சூரிய பகவான் ஹோரை. 12 முதல் 1 மணி வரை ஸ்ரீ சுக்கிர பகவான் ஹோரை. 1 முதல் 2 மணி வரை ஸ்ரீ புதன் பகவான் ஹோரை. 2 முதல் 3 மணி வரை ஸ்ரீ சந்திர பகவான் ஹோரை. 3 முதல் 4 மணி வரை ஸ்ரீ சனீஸ்வர பகவான் ஹோரை. மாலை 4 முதல் 5 மணி வரை ஸ்ரீ குரு பகவான் ஹோரை. 5 முதல் 6 மணி வரை ஸ்ரீ செவ்வாய் பகவான் ஹோரை. இந்த நாள் எல்லா நன்மைகள் சித்திக்கும் நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் ஓம் சரவண பவ. நற்பவி நற்பவி நற்பவி. வேலும் மகிழும் துணை. ஹாவ் அ நைஸ் டே அண்ட் வண்டர்ஃபுல் டே. பி ஹாப்பி. ஆல் தி பெஸ்ட். முக்கியமான செய்தி: நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில் தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேஷ ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உடன் பிறந்தவங்களோட சுமூகமாக நடக்கிறதுக்கு முயற்சி செய்யணுங்க. அனுசரித்து சென்றால் மட்டுமே இந்த நாளை நீங்கள் மிக எளிமையாக கடந்து விட முடியும். தேவையில்லாமல் யாரிடமும் எதை பற்றியும் பேசாதீர்கள். தெரிந்த விஷயங்களாக இருந்தால் கூட மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது நல்லது. முடிந்த வரைக்கில விட்டு கொடுத்து செல்வதும், பேச்சை குறைத்து கொள்வது, மற்றவர்களிடத்தில் இருந்து சற்று தூரமாக விலகி இருப்பது உங்களுடைய ராசிக்கு இன்றைய நாள் நல்லது. மந்தமான தன்மையாக இருக்குங்க. உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு சில பொறுப்புகளை எல்லாம் ஏற்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். சுதந்திரமாக செயல்படலாம் என்றால் அதில் ஏதாவது ஒரு தடை தாமதங்கள் இருக்குங்க. மேலதிகாரிகள் மற்றும் உயரதிகாரிகள் சொல்லக்கூடிய கட்டளையிடக்கூடிய விஷயங்களை நீங்கள் கண்ணும் கருத்துமாக செய்வது அவசியங்க. வார்த்தைகளில் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றவர்களை பற்றி பிறரிடத்தில் எந்த விதமான பேச்சுவார்த்தைகளையோ எந்த விதமான கருத்துக்களையோ நீங்கள் மற்றவர்களிடம் வெளிப்படுத்தாதீர்கள். முடிந்த வரைக்கில் உங்களுக்கு மத்தியமமான பலன்கள் இருக்குங்கிறதுனால தொழில் ரீதியாக நீங்கள் முயற்சிகள் செய்யலாமே தவிர முதலீடு தொடர்பான காரியங்களை முற்றிலுமாக தவிர்த்து விடுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு சுமூகமான அமைப்பு ஏற்படுவதற்கு கடினமாக உழைக்க வேண்டும். அதற்கு நேரம் காலமும் கைகூடி வர வேண்டும். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு புத்தம் புதிதான விஷயங்கள்லாம் மனதில் தோன்றலாம். புதிய அனுபவங்கள் ஏற்படுங்க. சிந்தனையின் போக்கில் மாற்றங்கள் இருக்கும். எப்பொழுதும் போல் நீங்கள் காணப்பட மாட்டீர்கள். மனதில் ஏதாவது ஒரு வீண் சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்குங்க. தெளிவற்ற ஒரு நிலைகள் இருக்கும். முடிவுகளை சரியாக எடுப்பதற்கு கூட சில நேரங்களில் நீங்கள் தவிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆலோசனைகளை ஏற்றுக்கொள்வது நல்லது. முடிந்த வரையில் அக்கம் பக்கம் நபர்களிடமும் வியாபார ரீதியாகவும் தொழில் சம்பந்தமாக எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். யாரிடத்திலும் தேவையற்ற வீண் பேச்சுக்களை பேசி மாட்டிக்கொள்ளாதீர்கள். உத்தியோக ரீதியாக பழகிய ஊழியர்களே உங்களுக்கு எதிராக செயல்படலாம். ஆக உங்களை பற்றி சில தவறுதலான கருத்துக்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தலாம். மேல் அதிகாரிகளுக்கு ஆதரவாக செயல்படலாம். ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய நபர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்வது நல்லது. வீண் பேச்சுக்களையோ தேவையற்ற பழக்க வழக்கங்களையோ வைத்து கொள்ளாதீர்கள், தவிர்ப்பது நல்லது.
இந்த நாள் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய நாள். விவேகமாக செயல்படணுங்க. ஞாபக மறதி அதிகரிக்கலாம். படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு காதலர்களுக்கு சார்புடையதாக இருக்காது. தேவையற்ற வீண் வார்த்தைகளினால் உங்களுடைய எதிர்கால துணைக்கு சங்கடத்தை ஏற்படுத்தாதீர்கள். அமைதியான போக்கோடு இருப்பது நல்லது. ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், செவ்வாய், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டாக்குங்க. செவ்வாய் குரு ஓரையில சொத்து சுப நிகழ்ச்சி, அரசாங்கம் சம்பந்தமான செயலுக்கு ஏற்றது. சுக்கிர ஓரையில பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நல்லது. சந்திர ஓரையில கல்வி தொடர்பாகவும், புதன், குரு மற்றும் செவ்வாய் இந்த 3 கிரக ஓரைகள் தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்க. மேஷராசி அன்பர், உங்களுக்கு ஏதாவது சில தொந்தரவுகள் ஏற்படுவது போல தோன்றினால் யாராவது ஒருவருக்கு அன்னதானம் செய்யுங்கள். ஆடை தானம் செய்வது, முடிந்த வரையில ஏழை எளியவர்களுக்கு தான தர்மங்கள் செய்தால் வரக்கூடிய பிரச்சனைகள் கூட காணாமல் போய்விடும். மலை போல இருக்கக்கூடிய கஷ்டங்களும் துக்கங்களும் பனி போல மறைந்துவிடக்கூடிய அமைப்பு உங்களுடைய ராசிப்படி இருக்கிறது. ஆக இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். பரணி நட்சத்திரக்காரர்களை அனுபவம் உண்டாகும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை நிதானத்துடன் செயல்பட வேண்டிய நாள். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். ரிஷபராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இணையம் தொடர்பாகவும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் அதிகமாக இருக்குங்க. கல்லூரி முடித்துவிட்டு புதிதாக வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் ரிஷபராசி அன்பர்கள் இணையம் சம்பந்தமாகவும் புதிதாக இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் அறிவியல் நிலைப்பாடுகளில் நல்ல உற்சாகத்துடன் பங்கு பெறுவீர்கள். மனதில் புதிய லட்சியம் பிறக்குங்க. எடுத்த வேலைகளை திறம்பட முடிக்கணுங்கிற ஆர்வம் இருக்கும். புதிதான சிந்தனைகள் தோன்றலாங்க. வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை அதிகமாக சிந்தித்து வைத்திருப்பீர்கள். தெய்வ பலம் கூடுதலாக இன்றைய நாள் இருக்கிறது. ராசியின் 2ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், வீடு, வாக்கு, தனஸ்தானத்தில் சுக்கிர பகவானுடைய சஞ்சாரம் நன்றாக இருக்கிறதுனால பண வரவிற்கு எந்த விதமான குறைபாடுகளும் இருக்காது. தன லாபம் பெறுவீர்கள். சேமிக்கக்கூடிய வகையில் ஏதாவது ஒரு நிலைப்பாடுகளில் பணம் வந்து கொண்டே இருக்குங்க. புதிய பாதையை நோக்கி பயணிக்கப் போகிறீர்கள். வியாபாரத்தில் புதியதொரு வளர்ச்சி எட்டி பிடிக்க வேண்டும் என்கிற மன உறுதிப்பாட்டோடு செயல்பட போகிறீர்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் தொடங்கக்கூடிய காரியங்களில் அனுகூலமான பலன்கள் அதிகமாகவே இருக்கிறது. மனதில் புதுமையான விஷயங்களை சிந்தித்து செயல்படுத்துவீர்கள். புதிய மாற்றங்கள் உண்டாகலாம். மாறுபட்ட அணுகுமுறையின் மூலம் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீர்கள். எதிர்பார்த்த தன வரவுகள் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகுங்க. கடன் தொல்லைகள் பற்றிய பயங்கள் நீங்கும். கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் கூட சிறிது சிறிதாக குறைந்து விடுங்க. வரக்கூடிய பணத்தை வைத்து நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ண அடிப்படையில் சில செலவுகளை செய்வீர்கள். அவற்றை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. முடிந்த வரையில் உங்களுக்கு கிடைத்த சொத்துக்கள் மூலமாக அபிவிருத்தி செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். பூர்வீகம் சம்பந்தமான பணம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் ரீதியாக முடக்கம் ஏற்பட்டிருப்பவர்களுக்கு அந்த முடக்க நிலைகளிலிருந்து மீண்டும் நல்லதொரு தொழிலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் உருவாகுங்க. கூட்டாளிகளுடைய செயல்பாடுகள் மனதிற்கு சந்தோஷத்தை உண்டு பண்ண போகிறது. வெளியூர்களிலிருந்து வரக்கூடிய ஆர்டர்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கலாங்க. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் சிறு குறு வியாபாரிகளாக இருக்கட்டும் அல்லது மிகப்பெரிய முதலீடு செய்து பெரிய நிறுவனங்களை நடத்தக்கூடியவர்களாகவும் தொழில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். நல்ல சாதுரியமான பேச்சுக்கள் இருக்குங்க. நடக்காத வேலைகளை கூட பேசியே நடத்தி முடிப்பீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவும் குடும்ப நபர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு நம்பிக்கை ஏற்படுத்துங்க. ஆசை பற்று இவையெல்லாம் உங்களுக்கு கூடுதலாகவே இருக்கும். முடிந்த வரைக்கில தெய்வத்தினுடைய அனுகிரகம் பெற வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது நல்லது. புதன்கிழமை தினத்தில் இயலாதவர்களுக்கு அதிலும் மாணவர்களுக்கு படிப்பு சம்பந்தமான பொருட்களை தானமாக வழங்கலாம். புதன் பகவான் என்பவர் கல்விக்குண்டானவர், வித்யாகாரகன், வித்யா அதிபதி. ஆக மாணவர்கள் இவற்றை செய்வதும் உங்களுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாணவிகளுடைய என்ன அலைகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது சிறப்பு. தன வரவுகள் காரணமாக முதலீடுகள் அதிகரிக்குங்க. படிப்பிற்காக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு, வேலை உத்தியோக ரீதியாக வெளிநாடு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாகவே அமையப் போகிறது. உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. எதிர்கால துணையினுடனான பேச்சில் நல்ல மகிழ்ச்சி இருக்கும். காதலர்களுக்கு குடும்பத்தில் பண வரவுக்குண்டான வழிமுறைகள் அதிகரிக்குங்க. குறிப்பாக இதுவரையில் நீங்கள் செயல்படுத்த வேண்டும் என்று நினைத்திருந்த சில வேலைகள் எல்லாம் இன்றைய நாள் செய்து முடிப்பீர்கள். துரிதம் அதிகமாக்குங்க. நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்காமல் சரியாக
சில முதலீடுகளை செய்வீர்கள். வங்கி கணக்கு உயரக்கூடும். வருமானத்திற்குண்டான வழிமுறைகளை சிந்திப்பீர்கள். எதிர்காலம் உங்களுக்கு நன்றாகவே அமைகிறது. புதன்கிழமை தினத்தில் பெருமாள் ஆலய வழிபாடு செய்வது இன்னும் சிறப்பு. ஆரோக்கியம் நன்றாக இருப்பதால் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். தொழிலாகட்டும், வியாபாரத்திலும் சரி, வர்த்தக தொடர்பாக எல்லா விதமான செயல்பாடுகளிலும் முன்னேற்றத்தை நீங்கள் பெறப்போகிறீர்கள். இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன். இந்த 4 கிரகங்கள் சுபத்தை உண்டு பண்ணுங்க. குரு சுக்கிர ஓரையில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். சுக்கிர ஓரையில புதிய வீடு, ஆடை, ஆபரணங்கள், நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. சுக்கிர ஓரையில மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளுங்கள். சீக்கிரமாக குணநலம் பெறுவீர்கள். இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட நாறு. அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் கிடைக்க பெறுவீர்கள். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு லட்சியம் பிறக்கும். மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சியான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். மிதுன ராசி நண்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் உங்களுடைய ராசிப்படி கிரக அமைப்புகள் உங்களுக்கு நல்ல ஒரு அனுசரணையான போக்கோடு தான் காணப்படுகிறது. கிரகம் மட்டுமல்ல, தெய்வத்தினுடைய அருட்கடாட்சம் பூரணமாக இருக்கிறது. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம் பெற்ற நாள். முழுமையாக வித்யாகாரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவானுடைய ஆசிர்வாதம் உங்களுக்கு பூரணமாகவே இருக்கிறது எனலாம். கோல்சாரத்தினுடைய அமைப்புகளும் உங்களுக்கு ஏற்றது போல் நல்ல பலனை வழங்கக்கூடிய விதத்தில் தான் அமைந்திருக்கிறது. அப்படி என்ன நல்ல பலன்கள் இன்றைய தினம் நீங்கள் பெறப்போகிறீர்கள் என்பதை பார்க்கலாம். முதலில் பணவரவு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு சுமூகமாக நடக்க வேண்டுமானால், கௌரவமாக நீங்கள் எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படையானது பணம் மட்டுமே. ஆக அந்த தனவரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கிறது. எல்லா விதமான செயல்களுமே உங்களுக்கு நல்ல விதமாக நடக்கும். எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. ஏனென்றால் கோல்சாரத்தினுடைய அமைப்பு படி வராத பணம் கூட வந்து சேரலாம். கிரக ரீதியாக உங்களுக்கு சுப பலன்கள் கிடைக்கிறதுனால எதிர்பார்க்காத இடத்திலிருந்து தனவரவுகள் அதிகரிக்குங்க. குடும்பத்தை நிம்மதியாக வழிநடத்தக்கூடிய விதமாக பண வரவுகள் வரலாம். அதிலும் நீண்ட நாளுக்கு பிறகு முதலீடு செய்த இடத்திலிருந்து பணம் கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டு. பூர்வீக சொத்துக்களினால் ஆதாயம் பெறப்போகிறீர்கள். புதிதாக இடத்தில் முதலீடு செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கும். உங்களுடைய சொந்த ஊரிலேயே இடம், நிலம் வாங்கக்கூடிய யோகமும், அதே நேரத்தில் விவசாயம் சம்பந்தமான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். உணவினுடைய தன்மைகளை அறிந்தவர்கள் நீங்கள். ஆக விவசாயத்திற்கு எப்பொழுதும் தோள் கொடுக்கக்கூடிய தோழனாக இருப்பீர்கள். உங்களுடைய ஊர்களில் நல்ல ஒரு விவசாய பூமியை வாங்கி அதில் பயிரிட வேண்டும் என்கிற எண்ணம் அதிகரிக்குங்க. தொழில் சார்ந்த துறைகளில் உயர்வுகள் உண்டாகும். கலை நுட்பமான விஷயங்கள் ஆர்வங்கள் உண்டாக்குங்க. உங்களுடைய ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம் பெற்ற நாள். ஆக தொட்டதெல்லாம் துலங்கும். பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்பார்கள். ஆக அந்த புதன் கிரகத்தினுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த புதன்கிழமை நல்ல அதீதமான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விஷயங்கள் நடக்குங்க. உடல் பலம் பெருக்கும். ஆயுள் பலம் அதிகரிக்குங்க. தெய்வத்தினுடைய அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக இருக்கிறதுனால தொழில் துறையில் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. புதிதாக இயந்திரம் வாங்கக்கூடியவர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாக அமையுங்க. மருத்துவம் தொடர்பாக படிக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் சாதகமாக கிடைக்குங்க. மருத்துவர்களாக பணியாற்றக்கூடியவர்கள், செவிலியர்களாக இருக்கக்கூடியவர்கள், புதிதாக பணியில் சேரக்கூடியவர்களுக்கு நல்ல ஆதரவும் அங்கீகாரம் பெறக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய மருத்துவத்துறை சார்ந்த விஷயங்கள்ல மிக அற்புதமான நிலையை அடைய போகிறீர்கள். ராசியான மருத்துவர் என்ற பெயரையும் வாங்கி விடுவீர்கள். உங்களுடைய தெய்வத்தினுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறதுனால மிதுன ராசி அன்பர்களே, உங்களுடைய வாடிக்கையாளர்களுக்கு ஏற்ற வகையில் மிக சிறப்பான ஒரு தரமான பொருட்களை விற்பனை செய்வீர்கள். விநியோகிக்கக்கூடிய நிலையும் நன்றாகவே இருக்கிறது. வியாபாரிகளுக்கு தொட்ட காரியங்கள் தொடங்குங்க. எடுத்த வேலைகளில் நல்ல லாபமும் ஆதாயம் உண்டாகும். வியாபாரத்தில் ஒரு முன்னணியில் இருப்பீர்கள். இதுவரையில் விடுபட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். தன வரவுக்குண்டான வகையில் எதிர்காலம் சார்ந்த விஷயங்களில் சிந்தனைகள் அதிகமாகத்தான் இருக்குங்க. அரசு தொடர்பான காரியங்கள்லாம் கைகூடி வரப்போகுது. பிள்ளைகளுடைய எதிர்காலம் நன்றாக அமைய நீங்கள் இறைவனை பிரார்த்தனை செய்யலாம். அதுபோல் பிள்ளைகளுடைய வாழ்க்கையின் தரம் உயர்வதற்கு முடிந்த வரையில் அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள். கவனமாக ஒரு சில காரியங்களை மட்டும் செய்ய வேண்டியது நல்லது. எச்சரிக்கையாக இருங்கள். எந்தவிதமான பயமும் தேவையில்லை. இந்த நாள் காதலர்களுக்கு மன உற்சாகம் ஏற்படக்கூடிய வகையில் சில விஷயங்கள் நடக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய கருத்துக்களை கேட்டு செய்வது நல்லது.
தன்னிச்சையாக திருமணம் தொடர்பான விஷயங்களில் ஈடுபடாதீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டும். வீட்டில் தாய் தந்தையருடைய கருத்துக்களை கேட்டு அவ்வப்போது செய்வது சிறப்பு. புதன்கிழமை தினம் பெருமாள் ஆலய வழிபாடு உங்களுக்கு சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. புதிதாக இடம் மனை வாங்கக்கூடிய யோகம், அதே போல வண்டி வாகனத்தையும் வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாளுக்கு பிறகு எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்குங்க. ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுபத்தை உண்டு பண்ணும். புதன் ஓரைக்கில் முயற்சிகள் செய்யலாம். கல்வி, வீடு கட்ட, தொழில் சம்பந்தமாக நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. குரு சுக்கிர ஓரைக்கில் சுப நிகழ்ச்சிகளை துவங்கி பாருங்கள், நல்லதே நடக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை முன்னேற்றங்கள் உண்டாகும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கடகராசி அன்பர்கள், உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். உயர்கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு இருந்து வந்த சில தடை தாமதங்கள்லாம் குறையுங்க. படிக்கக்கூடிய விஷயத்துல நல்ல முன்னேற்றங்கள் அதிகரிக்கும். எதிர்காலம் நன்றாகவே அமையப்பெறுகிறது. புதிதான விஷயங்களை கற்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்குங்க. ஒரு புதிய விஷயங்களில் ஈடுபட்டு வெற்றியும் பெறுவீர்கள். புதிய முயற்சிகள் சாதகமானதாகவே அமையக்கூடும். ஆக கடகராசி அன்பர்கள் உழைப்பாளிகளாக இருப்பீர்கள். எதை ஒன்றையுமே மற்றவர்களை காட்டிலும் நன்றாக செய்தே தீர வேண்டும் என்கிற எண்ணம் இருக்குங்க. போட்டிகள் நிறைவான நாளாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். மாணவ மாணவிகளுக்கு, வெளியூர்களுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு, அதே போல வெளிநாடுகளுக்கு செல்ல வேண்டியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் இன்றைய நாள் சாதகமாக இருக்கிறது. சந்திர பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்த உங்களுக்கு அறிவியல் சம்பந்தமான விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்குங்க. ஏதாவது ஒரு செயல்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற புரிதல் உருவாக்குங்க. வழக்கு சம்பந்தமான விஷயங்களில் நுணுக்கங்களையும் தெரிந்து கொள்வீர்கள். உலக அனுபவங்கள் மூலம் புரிதல் உண்டாக்குங்க. வரக்கூடிய பணம், அதிலும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வரவேண்டியவை சரியான நேரத்திற்கு கைக்கு கிடைக்கலாங்க. வழக்குகள் மூலமாக பெற வேண்டும் என்கிற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கும் கை கொடுக்குங்க. எது நியாயமாக வர வேண்டுமோ அவை உங்களுக்கு வந்தே தீரும். பொறுமையாக இருக்க வேண்டிய நாளாகவும் இருக்கிறது. அவசரப்படாதீர்கள். கோபமான குணத்தை தவிர்ப்பது நல்லது. கடகராசி அன்பர்கள் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாக இருப்பீர்கள். பிறர் மீதான கோபத்தையும் வருத்தத்தையும் கைவிட வேண்டும். வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையுங்க. வியாபார விஷயமாக புது நபர்களுடைய சந்திப்பு நிகழலாம். முதலீடு தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வருங்க. இருந்தாலும் பணம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கவனமாக இருக்கிறது நல்லது. அதற்கு ஏற்றபடி சில நேரங்களில் செலவுகளும் கூடுதலாகவே இருக்குங்க. கவனமாக இருக்க வேண்டிய நாளாகவும் அமைகிறது. மாணவ மாணவிகளுக்கு படிப்பு நிலைப்பாடுகளில் உயர்வு ஏற்படுங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புகள் சாதகமாக்கும். மனதில் இருக்கக்கூடிய விஷயங்களை வெளிப்படையாக பேசுவீர்கள். பெற்ற தாய் தந்தையருடைய அனுசரணையான போக்கு உங்களுக்கு திருப்தியை உண்டாக்கும். நண்பர்களுடைய பேச்சுவார்த்தைகள் தன்னம்பிக்கை அதிகப்படுத்துங்க. இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்றாற்போல் நவீன விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள். வெளி இடங்களில் சென்று வருவதால் மன ஆறுதல் உண்டாக்குங்க. அரசு தொடர்பான காரியங்கள் எல்லாமே கைகூடி வரப்போகிறது. வீடு கட்டுமான பணி தொடர்பாக எடுத்த முயற்சிகள் யாவும் ஈடேறுங்க. பெரியவர்களால் ஆதாயம் உண்டாக்கும். தாய் வழி, தந்தை வழி மட்டுமல்ல, மற்ற உறவுகளாலும் தாய் மாமன் வழியில் உங்களுக்கு சீரான ஒரு ஆதரவு கிடைக்கும். பூர்வீக சொத்துக்களினால் முன்னேற்றம் அடைவீர்கள். ஆதாயம் ஏற்படும். சொத்துக்களை வைத்து அபிவிருத்தி செய்யக்கூடிய நிலைகளும் அமைகிறது. ஆக இந்த நாள் மிதுன ராசி அன்பர்களுக்கு யோகம் நிறைந்த நாளாகவும் அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளாக கிடைக்கப் போகிறது. கூட்டாளிகளுடைய சில முடிவுகள் உங்களுக்கு சந்தோஷத்தை உண்டு பண்ணுங்க. பொருளாதார ரீதியாக வாழ்க்கையின் தரத்தை உயர்த்தி கொள்வீர்கள். வாழ்வாதாரம் பெருகும் என்றே சொல்லலாம். பிள்ளைகளுடைய செயல்களில் மன திருப்தி ஏற்படுங்க. புதிதான விஷயங்களை பிள்ளைகள் அறிந்து கொள்வார்கள். ஆராய்ச்சி தொடர்பான எண்ணங்கள் கூடுதலாக இருக்கும். ராசிப்படி உங்களுடைய நிலைப்பாடுகளில் எப்பொழுதுமே மாறாமல் ஒரே நிலையாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஆக மிதுன ராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுடைய ராசிக்கான சுப ஹோரைகள் சந்திரன், புதன், குரு, சுக்கிரன் இந்த 4 கிரக ஓரைகள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. புதன் ஓரைக்கில முயற்சிகள், கல்வி, வீடு கட்ட, தொழில் சார்ந்த நிலம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. குரு சுக்கிர ஓரைக்கில சுப நிகழ்ச்சிகள் செய்யலாம். நல்ல பலன் உண்டாக்குங்க. ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள்: மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க பெறுவீர்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.
சிம்ம ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையலாம். எதிலும் கவனமாகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனம் வேண்டும். நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்துக் கொள்வது நல்லது. ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். உங்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டுமானால் அதிகாலை பொழுது சீக்கிரமாக எழுந்து கொண்டு உங்களுடைய அன்றாட காரியங்களை சுறுசுறுப்பாக கவனித்தாலே ஓரளவிற்கு பிரச்சனைகள் குறைந்துவிடும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஆக சந்திராஷ்டம தினம் என்பதை பற்றி நீங்கள் பயப்பட தேவையில்லை. நவக்கிரக வழிபாடு செய்வதும் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் தியானம், யோகாசன பயிற்சிகள் செய்யலாம். மனதில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட காரியங்களை செய்யலாம். அதே போல தெய்வ வழிபாடு, உங்களுடைய ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடிய சில தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. முடிந்த வரையில் பிறருக்கு இந்த நாள் அன்னதானம் செய்ய வேண்டும். அதிகமான தான தர்மங்கள் செய்யக்கூடியவர்களுக்கு கிரக கோளாறுகள் ஏற்படாது என்பது உண்மை. ஆக ஜோதிட ரீதியாக கிரகங்களுக்கு செய்ய வேண்டிய சில பரிகாரங்களையும் செய்ய வேண்டும். அதே போல இயலாதவர்களுக்கு தான தர்மங்கள் செய்வது. முடிந்த வரையில் அடுத்தவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாதீர்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் கருத்துகள் வேறுபட்டு நீங்கலாம். குடும்ப உறுப்பினர்களிடத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்களாங்க. வாக்குறுதிகளை கொடுக்காதீர்கள். யாரையிடமும் பணம் சம்பந்தமான பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரையில் சூழ்நிலைகளை சமாளிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். வேகத்தை விட விவேகமே சிறந்தது என்பார்கள். ஆக எதை ஒன்றையுமே பொறுமையாக சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். வண்டி வாகன பயண நேரங்களிலும் சரி, அதிக வேகத்தை எடுக்காதீர்கள். முடிந்த வரையில் பொது வாகனங்களில் பயணிப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். தனிப்பட்ட முறையில் வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுமாயின் அவர்கள் தலைக்கவசம், முகக்கவசம் அணிவது மிக அவசியங்க. சாலை விதிமுறைகளை பின்பற்றுங்கள். அதுதான் உங்களுடைய ராசிக்கும் நல்லது. இந்த நாள் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் இருந்தாலும் காரியங்கள் ஒரு சில நேரங்களில் பின்னடைவை ஏற்படுத்திவிடும். காலதாமதமாக இருக்கலாம். நீங்கள் சந்திக்க விரும்பக்கூடிய நபர்கள் நேரம் காலம் தாழ்த்தி உங்களுடைய சந்திப்பை கொடுக்கலாம். ஆக எதை ஒன்றையும் நினைத்தாலும் அதற்கு நேர் மாறாக நடக்குங்க. கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். பணம் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாகவும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். யாரையும் அதிகமாக நம்பி முதலீடு செய்யாதீர்கள். குடும்ப நபர்களுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பதும் அவர்களுடைய செயல்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது நல்லது. ஆக சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாள் பெரிய அளவில் எந்த விதமான விஷயங்களோ முயற்சிகளிலோ ஈடுபடாதீர்கள். தனித்து உங்களுடைய வேலைகளை மட்டுமே செய்வது நல்லது. பார்ட்னர்ஷிப் போன்ற வேலைகளில் இருப்பவர்கள் சற்று ஒதுங்கியே இருங்கள். மற்றவர்கள் உங்களிடம் தேவையற்ற பிரச்சனைகளை எழுப்பலாம் அல்லது நீங்கள் மற்றவர்களிடம் போய் பேசுவதை குறைத்து கொள்வது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு நினைவு சார்ந்த விஷயங்களில் சற்று சிக்கல்கள் இருக்கும். ஞாபக சக்தி இருக்காது. படிப்பின் மீதான ஆர்வம் குறைவாக இருக்கும். மந்தத்தன்மையாக காணப்படுங்க. அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள் அதிகாரிகளுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். பிறருடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். பலருடைய ஆதரவு பெறுவதற்கு இன்றைய நாளில் பொறுமையான குணமும் விவேகமான எண்ணமும் நல்லது. பெருந்தன்மையாக நடந்து கொள்ளுங்கள். அதுதான் உங்களுக்கு சிறந்தது. இந்த நாள் உடல் நிலையில் சற்று ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் இருந்தாலும் நல்ல முறையில் பார்த்து கொள்வது நல்லது. வியாபாரமாகட்டும், தொழில் விஷயங்களில் மந்தத்தன்மையாக இருக்குங்க. மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் இன்றைய நாள் கிடைப்பது என்பது சற்று அரிதானதாகத்தான் இருக்கும். ராசிக்கான சுப ஹோரைகள் சூரியன், சந்திரன், குரு, செவ்வாய் இந்த 4 கிரகங்கள் சுப பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. சொத்து தொடர்பான விஷயங்களுக்கு செவ்வாய் ஓரைக்கும், சூரிய ஓரையில் அரசாங்கம் சம்பந்தமான காரியங்களுக்கு நல்லது. உங்களுடைய ராசிக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் மகர் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் குறையலாங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களே கவனம் வேண்டும். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் வாக்குறுதிகளை தவிர்ப்பது நல்லது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். கன்னி ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். வியாபார வேலைகளில் பிறருடைய ஒத்துழைப்பு மன மகிழ்வை உண்டு பண்ணுங்க. கூட்டாளிகளுடைய ஒத்துழைப்பு நல்ல ஒரு வரவை ஏற்படுத்தி கொடுக்கும். நற்சிந்தனை பெறுவீர்கள். திறம்பட உழைக்கக்கூடிய நபர்களாக அனைவரும் சேரக்கூடிய நிலை இருக்கிறது. ராசிப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சில நேரங்களில் சஞ்சலமான சிந்தனைகள் இருக்குங்க. ஒரு சிலருக்கு குழப்பங்கள் ஏற்படலாம். செய்யக்கூடிய காரியங்கள் சரியா தவறா என்பது புலப்படலாம். ஆக குழப்பங்கள் நீங்கி தெளிவோடு வேலைகளில் ஈடுபட்டால் மட்டுமே அந்த காரியங்களால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும், ஆதாயம் உண்டாகும். ஆக எண்ணிய விஷயங்களை அப்படியே செய்யாமல்
அதில் இருக்கக்கூடிய சூக்ஷமங்களை அறிந்து கொண்டு செயல்பட்டால் இன்னும் மேன்மையாக வருவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை தரம் உயர்வதற்கு சில அடிப்படையான விஷயங்களை செய்வது அவசியங்க. முடிந்த வரையில் யாராவது ஒருவருக்கு இந்த நாள் புதன்கிழமை தினம் பெருமாள் ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யலாம். அல்லது இயலாதவர்களுக்கு முடிந்த வரையில் உதவி செய்வது மிக சிறப்பு. தான தர்மங்கள் செய்தால் உங்களுக்கு வரவேண்டிய சில பிரச்சனைகள் தானாக விலகிவிடுங்க. நல்லதொரு இனிமையும் புரிதலும் இன்றைய நாள் ஏற்படலாங்க. ஒரு சிலருக்கு மனக்குழப்பங்கள் இருந்து கொண்டே இருக்கும். சில முடிவுகள் எடுக்க முடியாமல் சிக்கி தவிப்பீர்கள். சமூகம் சார்ந்த வேலைகள் இருக்கிறவங்களுக்கு புது நபர்களுடைய அறிமுகம் கிடைக்குங்க. வேலை விஷயமாக உத்தியோகத்தில் முன்னேற்றங்கள் உருவாகலாம். ஒரு சிலருக்கு சம்பள உயர்வு அதிகரிக்குங்க. மத்திய மாநில அரசாங்கத் துறையில் பணிபுரிபவர்களுக்கு நிர்வாகத்துறையில் மிடுக்காக இருக்கக்கூடிய நிலையும் பலருடைய எண்ண நலன்களையும் குணங்களையும் அறிந்து கொண்டு செயல்படுவீர்கள். ஆக கன்னிராசி அன்பர்களே, அனைவரையும் ஒருமித்த நிலையோடு பார்க்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. வருமானம் உங்களுக்கு உயர்வு ஏற்படுறதுனால சேமிப்பும் அதிகரிக்குங்க. பணி உயர்வின் காரணமாக வெளியிடங்களுக்கு சென்று வருவீர்கள். இந்த நாள் உங்களுக்கு ஆதாயம் நிறைவாகவே இருக்குங்க. உங்களுடைய திறமைகள் மட்டுமல்லாது பிள்ளைகளுடைய திறமைகளையும் வெளிப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஈடுபாடு கொள்வீர்கள். கலை நுணுக்கங்களோடு செயல்படுவீர்கள். கன்னிராசி அன்பர்களே, பத்திரிகை எழுத்துத் துறையில் இருப்பவர்களுக்கு யோகம் நிறைந்த நாள் என்றே சொல்லலாம். ராசிநாதனான புதன் பகவான் வித்யாகாரகன், வித்தைகளுக்கு அதிபதி அவர். ஆக படிக்கக்கூடிய செயல்பாடுகளில் நல்ல ஒரு ஈடுபாடும் வெளிநாடுகளுக்கு சென்று படிக்க வேண்டும் என்கிற ஆர்வம் ஏற்படலாம். ஆக கன்னிராசி மாணவ மாணவிகளுக்கு உற்சாகம் என்பது அதிகரிக்குங்க. நீண்ட நாளுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் இன்றைய நாளில் நடக்கலாம். சாதகமான வாய்ப்புகள்லாம் கிடைக்க போகிறது. ஒவ்வொரு விஷயமும் மன நிறைவாக நடக்குங்க. எதிர்பார்த்த தன வரவுகள் கிடைக்கும். தெய்வீக எண்ணம் அதிகரிக்குங்க. வியாபாரத்தில் இருந்த சில பின்னடைவுகள்லாம் நீங்கி உயர்வு பெறக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. தொழில் ரீதியாக கூட்டாளிகள் உங்களுடைய செயலுக்கு ஆதரவாக இருப்பார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி எதிர்பார்த்த நல்ல சுப செய்திகள் கிடைக்குங்க. திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய மாதத்தில் நல்ல முகூர்த்தத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்குங்க. தெய்வ கடாட்சம் பூரணமாகவே இருக்கிறது. கன்னிராசி அன்பர்களே, ராசிநாதனான புதன் பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருப்பதால் எல்லா விதமான விஷயங்களும் சாதகமாக நடக்கப் போகிறது. மிக அன்பாகவும் கனிவாகவும் வெளிப்படுத்துவீர்கள். பிறரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற சூழ்நிலைகளையும் அறிந்தவர்கள் நீங்கள். யாருடைய மனதும் புண்படும்படியாக பேச மாட்டீர்கள். அனைவரையும் அரவணைத்து சகிப்பு தன்மையோடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறது. உங்களுடைய வேலைகளில் உயர்வு ஏற்படுவதற்கு மறைமுகமாக இருந்த திறமைகள் வெளிப்படுங்க. நண்பர்களுடைய ஆதரவு பூரணமாக கிடைக்க பெறுவீர்கள். இந்த நாள் யோகம் நிறைந்த நாளாக இருந்தாலும் சில நேரங்களில் மனம் சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படலாங்க. உயர்வு ஏற்படுவதற்கு கடினமான உழைப்பை நீங்கள் அதிகப்படுத்த வேண்டும். உங்கள் ராசிக்கான சுபஹோரைகள் சந்திரன், செவ்வாய், புதன், குரு, சுக்கிர ஓரைக்கில் சொத்து தொடர்பாக பணம் சம்பந்தமான விஷயங்களுக்கு நல்லது. புதன் ஓரைக்கில் அரசு சார்ந்த வேலைகளில் ஈடுபடுங்கள். நன்மைகள் உண்டாக்கும். ராசிக்கான அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்க பெறுவீர்கள். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களை அறிமுகம் உண்டாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகள் ஏற்படும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். துலாம் ராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்க்கலாம். இன்றைய நாள் உயர் அதிகாரிகளிடத்தில் சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வது அவசியம். வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். எச்சரிக்கையுடன் செயல்படுங்கள். தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது நல்லது. முடிந்த வரையில் சக பணியாளர்களிடமும் சரி, சக ஊழியர்களிடமும் சரி விட்டு கொடுத்து செல்லுங்கள். மற்றவர்களை பற்றிய விமர்சனங்களை முற்றிலுமாக தவிர்ப்பது நல்லது. மறைமுகமான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். உங்களுக்கு எதிராக நடப்பவர்கள் யார் என்பதை பற்றிய ஒரு ஆராய்ச்சி சார்ந்த எண்ணங்கள் இருக்குங்க. எவ்வளவுதான் காரியங்கள் ஈடுபட்டாலும் தடை தாமதங்கள் ஏற்படுகிறதே என்கிற குழப்பமான ஒரு மனநிலையோடு இருப்பீர்கள். வியாபார நிமித்தமாக எடுத்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் அமைகிறதுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள்லாம் படிப்படியாக குறையுங்க. எதிர்பார்த்த இடத்திலிருந்து தன வரவுகள் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கிறது. இன்றைய நாள் மத்தியமமான பலன்கள் இருக்கும். ஒரு நேரங்களில் நன்றாக நடக்கக்கூடிய காரியங்கள் ஒரு சில நேரங்களில் தாமதமாகலாம். அதற்கான காரண காரியத்தை நீங்கள் அறிய முடியாது. ஆனால் கிரக அமைப்புகள் படி சிலருக்கு ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் ஏற்படுங்க.
உள்ள அமைப்பு கூட சில நேரங்களில் குழப்பத்தோடு இருக்கலாம். ஒரு சில நேரம் தெளிவாக காணப்படுவீர்கள். முக்கியமான முடிவுகள் எடுப்பது பற்றிய எண்ணங்கள் அதிகமாக இருக்குங்க. உறவுகளுடைய செயல்பாடுகள் திருப்தி ஏற்படுத்தி தருங்க. மனைவி வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாக்கும். எதிர்பார்த்த விஷயங்களை மிக சரியாக செய்து முடிப்பதற்கு எண்ணத்தில் தெளிவு இருந்தால் மட்டுமே காரியங்கள் சாத்தியமாக்கும். இல்லையெனில் குழப்பமாகத்தான் இருக்கும். ஒரு முக்கியமான விஷயங்களை செய்வதாக இருந்தாலும் பிற நபர்களுடைய ஆதரவுக்காகவும் பிற நபர்களுடைய கருத்துக்களுக்காக காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படலாம். எதையுமே நேர்மையாக சந்திப்பீர்கள். செய்யக்கூடிய தொழிலில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கு கடினமான உழைப்பை வெளிப்படுத்த வேண்டாம். துலாம் ராசி அன்பர்களே, திறமைகள்லாம் வெளிப்படக்கூடிய நாளாக இருக்குங்க. மற்றவர்களுடைய குண நலன்களுக்கு ஏற்றாற்போல் அனுசரித்து நடந்து கொள்வீர்கள். சில நேரங்களில் மாற்றங்களும் உண்டாக்கலாங்க. தொழில் சார்ந்த விஷயங்களில் கொள்முதல் செய்வதாக இருந்தால் குடும்ப நபர்களுடைய ஆலோசனைகளை கேட்பது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு குழப்பமான நிலையில் இருப்பீர்கள். படிக்கக்கூடிய விஷயங்களில் சில தடுமாற்றங்கள் ஏற்படலாங்க. எதிர்காலம் சார்ந்த முக்கிய முடிவுகள் எடுக்க முடியாமல் மனநிலையில் சில குழப்பமான நிலை இருந்து கொண்டே இருக்குங்க. வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடியவர்களுக்கு பயண வாய்ப்புக்குண்டான வகையில் சில முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாகவே இருக்கும். வீட்டில் பெற்றோருடைய ஆதரவு இருந்தாலும் உங்கள் மனதில் பல நிலைகளில் சந்தேகங்கள், சில கேள்விகளானது இருந்து கொண்டே இருக்கும். அதற்கான விடையை தேடிக்கொண்டிருப்பீர்கள். சில வேலைகள் அலைச்சல்களுக்கு பிறகுதான் நடக்குங்க. கணவன் மனைவி கிடைக்கே சில புரிதல் எண்ணம் இருக்காது. ஒருவரை பற்றி ஒருவர் தேவையற்ற கருத்துக்களை கூறிக்கொள்ள வேண்டியான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்ப நபர்களுடைய ஆதரவு குறைவாக இருக்கலாம். ஆக திருமணமான தம்பதிகள் உங்களுடைய பிரச்சனைகளை மற்றவர்களிடம் கொண்டு செல்லாமல் உங்களுடைய கருத்துக்களை இருவருமே பகிர்ந்து கொள்வது நல்லது. வீட்டில் குழந்தைகளிடம் அன்பாகவும் கனிவாகவும் நடப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். பிற நபர்களிடம் குடும்ப விஷயங்களை கொண்டு செல்ல வேண்டாம். அலுவலக ரீதியாகவும் சரி, மற்ற சூக்ஷ்மமான விஷயங்களை யாரிடமும் பகிராமல் இருப்பது நல்லது. முடிந்த வரையில் உங்களுடைய செயல்களில் மட்டுமே எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். மனநிலை நன்றாக இருப்பதற்கு தியானம், யோகாசன பயிற்சிகள், இயன்ற வரையில் தான தர்மங்கள் செய்வது, முடிந்த வரையில் ஒரு பிராணிகளுக்காவது எறும்புகளுக்கு நீங்கள் பச்சரிசி வெல்லம் கலந்து கொடுப்பது விசேஷம். புதன்கிழமை தினம் பெருமாள் ஆலய வழிபாடு மிக சிறப்பான ஒன்று. ஆக எதை ஒன்றையுமே செய்வதாக இருந்தால் தீர்க்கமாக சிந்தித்துதான் செயல்பட வேண்டும். ராசிக்கான சுப ஹோரைகள் செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன் சுப பலனை உண்டு பண்ணும். செவ்வாய் ஓரையில் சுப காரியங்கள், சொத்து மற்றும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு நல்லது. பணம் சார்பான விஷயங்களுக்கு சந்திர ஓரையும், கல்வி தொடர்பாக சுக்கிர ஓரையும் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இந்த நாளுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். நட்சத்திர பலன்கள்: சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்ல வேண்டிய நாள். சுவாதி நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்க பெறுவீர்கள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க்க வளமுடன். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த நாளில் குடும்ப உறுப்பினர்களுடைய வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மன உறுதித்தன்மையோடு ஒரு சில காரியங்களில் கவனம் செலுத்துவீர்கள். இருந்த பொழுதிலும் இன்றைய தினம் உறுதியான பலன்கள் கிடைப்பதில் சற்று பின்னடைவு இருக்கலாம். சூழ்நிலையை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அசாதாரணமான செயல்களை செய்ய வேண்டாம். நீங்கள் கவனமுடன் இருப்பது நல்லது. பேசும்பொழுது உங்கள் வார்த்தைகளில் கவனம் செலுத்துங்கள். நீண்ட தூர பயணங்கள் தொடர்பான எண்ணங்கள் கைகூடி வரலாம். குழந்தைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். ஆடம்பர பொருட்கள் மீதான ஆர்வம் அதிகரிக்கலாம். வியாபார வேலைகளில் மேன்மை ஏற்படும். திறமையாக பணியாற்றுவதற்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு நபர்கள் மூலமாக முட்டுக்கட்டை ஏற்படலாங்க. தடைகளை ஏற்படுத்துவார்கள். மறைமுகமாக இருந்த எதிரிகள் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் வேலை மீது தொந்தரவு செய்யலாம். அந்த நபர்களை யார் என்று கண்டறிவீர்கள். சக பணியாளர்களுடன் சுமூகமான உறவை மேற்கொள்வதற்கு விட்டு கொடுத்து சென்றால் நல்லது. ஒவ்வொருவரும் வெவ்வேறு குணங்களாக இருப்பார்கள். இந்த பதிவில் நீங்கள் உங்களுக்கு பொருத்தமான நட்பு ராசிக்காரர்கள் யார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் உங்கள் துணையுடன் கருத்து வேறுபாடு கூட காணப்படலாம். உங்கள் துணையுடன் பேசும்பொழுது கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பிறரிடம் பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். விருச்சிக ராசிக்காரர்களே, தற்பெருமை எண்ணம் கூடாது.
முடிந்த வரையில் உங்களுக்கான காரியங்களை உங்கள் குடும்ப நபர்களுக்கு மட்டுமே தெரிவது போல் நடந்து கொள்ள வேண்டும். இன்று தவிர்க்க முடியாத செலவினங்களும் ஏற்படலாங்க. நிதி நிலைமைப்படி பார்க்கும் பொழுது பணவரவு வந்தாலும் அதற்கேற்றபடி செலவினங்களும் இருக்கத்தான் செய்யும். எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் பணம் போதவில்லையே என்கிற மனக்கவலை உங்களுக்கு எழலாம். செலவுகளை தவிர்ப்பதற்கு முறையாக திட்டமிட்டு செய்தல் வேண்டும். உங்கள் செலவினங்களை கட்டுப்படுத்துவது நல்லது. தேவையற்ற செலவினங்கள் ஏற்படாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. முதுகுவலி வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. விருச்சிக ராசிக்காரர்களை கண்களுக்கு தொடர்பான மருத்துவம் மேற்கொள்வது நல்லது. வேலை காரணமாக நீங்கள் களைத்து போவீர்கள். ஒரு அசௌகரியமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படலாங்க. ஒரு சிலருக்கு மட்டுமே நற்பலன்கள் கிடைக்கக்கூடும். நட்சத்திர ரீதியாக யாருக்கு எப்படிப்பட்ட பலன்கள் என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஹோரை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. 9 கிரகங்களில் 7 கிரகங்களுக்கு மட்டுமே ஹோரை உண்டு. அப்படிப்பட்ட சுப ஹோரைகளை அறிந்து கொண்டு நீங்கள் காரியங்களை செய்வதால் எந்த தடைகளும் காணப்படாது. மேற்கூறிய சில விஷயங்கள் உங்களுக்கு தவிடுபொடியாகிவிடும். மன ஒற்றுமை உண்டாகும். ஆதரவு கிடைக்கக்கூடும். பிள்ளைகள் வழியில் அனுகூலமான பலன்கள் அனைத்துமே ஏற்படலாம். ஆகவே எந்த வேலைகள் எடுத்தாலும் இப்பொழுது சொல்லக்கூடிய சுப ஹோரைகளில் செய்தால் நல்ல பலன்கள் ஏற்படக்கூடும். விருச்சிக ராசி அன்பர்களே, செவ்வாய் ஹோரை, சந்திரன் ஹோரை, குரு ஹோரை, இந்த ஹோரைகளில் நீங்கள் காரியங்களை தொடங்கினால் நல்ல பலன்கள் உண்டாகும். நீங்கள் நீர் ராசி என்பதால் உங்களுக்கு இந்த அமைப்பில் உள்ள ஹோரைகள் கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடும். சுப விசேஷ வேலைகளை தொடங்கினாலும் இவற்றை நீங்கள் கடைபிடித்து வந்தாலே போதும். விருச்சிக ராசி அன்பர்களே, நீங்கள் கருங்காலி பொருட்களை பயன்படுத்தலாம். இந்த மரத்தினுடைய பயன்பாடுகள் உங்களுக்கு சுபத்தை ஏற்படுத்தி தரும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும்பொழுது விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே எண்ணங்கள் கைகூடும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை உண்டாக்கக்கூடும். உங்கள் ராசிக்கான விருட்சத்தை பார்க்கலாம். அதாவது இந்த மரத்தை நீங்கள் நட்டு வைத்து பராமரித்து வருவது நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். விசாகம் நட்சத்திரக்காரர்களே, உங்களுக்கு விழா மரம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களே மகிழ மரம், கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு புறாய் மரம். இந்த மரத்தை நட்டு நீங்கள் தொடர்ந்து பராமரித்து வர வர மரம் எப்படி நிலையாக வளர்கிறதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் நிலையாக வளர்ந்து கொண்டே இருக்கும். எந்த ஒரு தடையோ தாமதங்களோ அல்லது மாற்றுப்பாதைக்கு செல்லாமல் எப்படி நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே வாழ்க்கையில் வளர்ந்து கொண்டே இருப்பீர்கள். அப்படிப்பட்ட உன்னதமான அமைப்பு காணப்படுகிறது. வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இந்த நாள் சாதகமான நாளாக அமைய பெறுவீர்கள். நீங்கள் உற்சாகமாக காணப்படக்கூடிய நாள். உங்கள் செயல்களில் எளிதாக வெற்றி அடைவீர்கள். கடினமான வேலைகளை கூட மிக எளிதாக செய்து முடிப்பீர்கள். பிறரால் கைவிடப்பட்ட காரியங்களை மிக அற்புதமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிப்பதால் பிறருடைய பாராட்டுதல்கள் நீங்கள் பெறுவீர்கள். பெரியவர்களுடைய ஆதரவு இன்னும் மன மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடும். குடும்ப உறுப்பினர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை உண்டாகும். பணி தொடர்பான பயணங்களின் மூலம் புதுவிதமான அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். கூட்டாளிகள் மூலம் ஒத்துழைப்பான சூழல் உண்டாகும். தன வரவுகளின் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடும். மனத்தில் புதுவிதமான சிந்தனைகள் தோன்றும். தனுசு ராசி அன்பர்களே, வேலையில் உங்கள் நிலையில் வளர்ச்சி காணப்படக்கூடிய நாள். வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். செய்யக்கூடிய தொழிலில் ஆர்டர்கள் வந்து சேரும். வியாபார வளர்ச்சி பெறுவீர்கள். இன்றைய நாள் குரு பகவானுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கிறது. உங்கள் மேல் அதிகாரிகளுக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு உறவு நிலை நன்றாக இருக்கும். நட்பு ரீதியாக சாதகமான பலன்களை பெறுவீர்கள். திருமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு முக்கியமான முடிவை எடுப்பீர்கள். உங்கள் வீட்டில் நடக்க இருக்கும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தொடர்பாக நீங்கள் முன்னணியில் இருந்து வேலைகள் அனைத்தையும் கவனிப்பீர்கள். உங்களுடைய கருத்துக்கள் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கக்கூடும். இன்று உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவிற்கு கணிசமான தொகையினை சம்பாதிப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். யாரிடமும் உதவி என்று நில்லாமல் நீங்கள் விரும்பியபடியே சுதந்திரமாக விரும்பிய பொருட்களை வாங்குவீர்கள், செலவு செய்வீர்கள். உணவு சம்பந்தமான விஷயங்களில் கூட ஆர்வத்தை காட்டுவீர்கள். தனுசு ராசி அன்பர்களை, திடமான தேக ஆரோக்கியம் காணப்படும். மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள். மன மகிழ்ச்சி என்பது இருந்தாலே அது உங்களை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய எதிர்கால பலன்களை அறிந்து கொள்ள நீங்கள் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் கேள்விகளை பதிவு செய்யலாம். உங்களுக்கு நாங்கள் இலவசமாக ஜோதிட ரீதியான பலன்களை வழங்க உள்ளோம். ஆகவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பிறருக்கும் இது தொடர்பாக பகிருங்கள். நீங்கள் பெற்ற பயனை மற்றவர்களும் அடையட்டும்.
உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் இவற்றை தெரியப்படுத்துங்கள். இலவச ஜோதிட ஆலோசனைகளை நீங்கள் பெறலாம். வீட்டில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷங்களுக்கு நேரம் காலம் பார்ப்பது, ஹோரைகளை பற்றி தெரிந்து கொண்டு அதன்படி செய்தாலும் அற்புதமான பலன்கள் இருக்கும். வீடு கட்டக்கூடிய காலம் எதுவாக இருந்தாலும் எங்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கான பதிவினை நாங்கள் இலவசமாக வழங்க உள்ளோம். ஹோரையை அறிந்து நடப்பவனை யாரும் ஜெயிக்க முடியாது என்பது சித்தர்கள் வாக்கு. ஆகவே உங்களுடைய ராசிப்படி நீங்கள் சுப வேலைகளை தொடங்குவதற்குண்டான நல்ல ஹோரை, நீங்கள் நெருப்பு ராசி என்பதால் செய்ய வேண்டியது குரு ஹோரை, சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை. இந்த ஹோரைகளை நீங்கள் சுப விசேஷங்களை தொடங்கும் பொழுதோ பேசும் பொழுதோ அவை நல்ல விதமாக நடக்கும். வெகு சீக்கிரமாக வேலைகள் முடியும். ஆகவே இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர ரீதியாக பார்க்கும் பொழுது மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு ஒற்றுமை உண்டாக்கக்கூடும். பூராடம் நட்சத்திரக்காரர்களை அனுபவம் கிடைக்கப் பெறுவீர்கள். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கக்கூடும். வாழ்த்துக்கள். மகர ராசி அன்பர்களே, உறவினர்கள் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கக்கூடும். பணி தொடர்பாக வெளியூர் பயணத்தை மேற்கொள்வீர்கள். திடீரென்று வெளியூர் பயணம் மேற்கொள்வதால் உங்களுக்கு ஒரு சில நேரங்களில் சங்கடங்களாக இருக்கலாம். இருந்தாலும் அந்த பொறுப்பை மிக சரியாக செய்து முடிப்பீர்கள். அலுவலகத்தில் மற்ற ஊழியர்களுடைய ஆதரவு கிடைக்கக்கூடும். பணியாளர்களோடு நல்லிணக்கத்துடன் காணப்படுவீர்கள். உங்கள் மீதான மதிப்பு மரியாதை உயரக்கூடும். மேல் அதிகாரிகள் உங்களுடைய செயலுக்கும் சொல்லுக்கும் ஏற்றாற்போல் நல்லதொரு பாராட்டுதல்களை தெரிவிப்பார்கள். புகழின் உச்சிக்கே நீங்கள் சென்றடையக்கூடிய வகையில் செயல்படுவீர்கள். உத்தியோகத்தில் ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். உத்தியோக மாற்றம் செய்யலாம் என்கிற எண்ணம் அவ்வப்போது எழலாம். மனதில் வருமானம் தொடர்பான விஷயங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களுக்கு பணம் சேமிப்பையும் அதிகப்படுத்துவீர்கள். பிள்ளைகளுடனான ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். மகர ராசி அன்பர்களே, அரசு தொடர்பான வேலைகளில் இருந்து வந்த இழுபறியான நிலைகள் குறையக்கூடும். வேலைகள் வெகு விரைவாக நடக்கும். காலதாமதங்கள் என்பது காணப்படாது. பழைய வேலைகளை செய்து முடிப்பீர்கள். உங்கள் மனதில் ஒரு புது மறுமலர்ச்சி உண்டாக்கும். தன விருத்தி நன்றாக இருக்கிறது. பிள்ளைகளுடைய போக்கு அனுசரணையாக இருக்கும். இதுவே மனதிற்கு மகிழ்ச்சியை உண்டு பண்ணும். பிள்ளைகளால் பெருமையடக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் திகழ்வீர்கள். மகனுக்கோ மகளுக்கோ வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்வீர்கள். உங்களுக்கு தெரிந்த இடத்தில் சிபாரிசு செய்யக்கூடிய நிலை உண்டு. திருமணம் வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு சுபம் செய்ய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. சுமூகமாக காரியங்களை நகர்த்துவீர்கள். சாதகமான பலன்கள் உண்டாக்கும். இதனால் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை குடும்பத்தில் அதிகரிக்கக்கூடும். மகர ராசி அன்பர்களே, வெளி வட்டாரத்தில் நட்புகள் அதிகரிக்கக்கூடும். நெருக்கமான நண்பர்கள் மூலம் ஆதரவினை பெறுவீர்கள். இந்த நாளில் வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மனதில் மாற்றங்கள் உண்டாக்கக்கூடும். ஆலய வழிபாடு செய்து மகிழ்வீர்கள். ஆலய வழிபாடு உங்களுக்கு மன ஆறுதலை இன்னும் அதிகரிக்க செய்யும். தியானம், யோக பயிற்சிகளில் ஈடுபாடு அதிகரிக்கக்கூடும். எல்லா நிலைகளிலும் தெய்வத்தினுடைய அருளோடு நீங்கள் இருப்பீர்கள். மனதில் இருந்த பாரங்கள் குறையக்கூடும். சுறுசுறுப்பாக செயல்படுவீர்கள். வியாபாரத்தில் எதிர்பாராத லாபம் உண்டாக்கக்கூடும். வியாபாரத்தில் சக பணியாளர்களுடனான கருத்துக்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கத்தை ஏற்படுத்தி தரும். மனதில் உறுதி கொண்டிருந்த சில விஷயங்களுக்கு பெரியோர்களுடைய ஆலோசனைகள் தெளிவினை ஏற்படுத்திவிடும். மனக்கவலைகளோ மனக்குழப்பங்கள் இருந்தால் அவற்றை பிறரிடம் வெளிப்படுத்துங்கள். உங்களுக்குண்டான சரியான தீர்வுகள் உண்டாகும். வீடு வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கக்கூடிய நாள். ஒரு சிலருக்கு புதிதாக நிலம் அல்லது கட்டிய வீடு வாங்க வேண்டும் என்கிற எண்ணம், ஆசைகள் பூர்த்தியாகும். இலக்குகளை உண்டாக்கக்கூடிய நாள். இருந்தாலும் லட்சியங்களை அடைந்தே தீர்வீர்கள். வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்கிற உன்னத நோக்கம் உண்டு. மகர ராசி அன்பர்களே, பிறருடைய எண்ணத்தை அறிந்து கொள்வீர்கள். பிறருக்கு சாதகமாகவும் நடந்து கொள்வதால் அனைவருடைய நட்புக்கும் நீங்கள் ஆளாவீர்கள். இந்த நாள் மனநிலையில் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உண்டாக்கும். இந்த நாள் நீங்கள் ஹோரைகளை அறிந்து செயல்படுவதால் லாபத்தை மேற்கொள்வீர்கள். சந்திர ஹோரை, செவ்வாய் ஹோரை, புதன் ஹோரை, சுக்கிர ஹோரை நல்ல பலனை தரும். ஹோரை என்பது ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் ஒவ்வொரு மணி நேரமும் ஒவ்வொரு கிரகத்தினுடைய ஆதிக்கம் நிறைந்த நேரம்தான் ஹோரை எனப்படுகிறது ஜோதிடத்தில். ஆக உங்களுடைய ராசிப்படி அதிர்ஷ்டகரமான ஹோரைகள் வழங்கப்பட்டுள்ளது. இந்த ஹோரையினுடைய நேரத்தை நீங்கள் பஞ்சாங்கத்தில் தினம்தோறும் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். குறித்தும் வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் வெவ்வேறு விதமான ஹோரைகள் வந்து கொண்டே இருக்கும். ஆக உங்களுக்கான சுப ஹோரைகள் அந்த நேரத்தை தேர்ந்தெடுத்து வேலையில் ஈடுபடுங்கள். வெற்றி பெறுவீர்கள். தொழில் ரீதியாக ஒப்பந்தங்கள்
கைகூடி வரலாங்க. பண பரிவர்த்தனை நன்றாக இருக்கும். தொழில் விஷயமாக வெளியூர் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் வந்து சேரும். இந்த நாளில் நீங்கள் சுக்கிர ஹோரையில் சுப நிகழ்ச்சிகளை செய்வது நல்லது. சொத்து தொடர்பாகவும் அரசாங்கம் சார்ந்த விஷயங்களுக்கு சுக்கிர ஹோரை நன்மை உண்டாக்கும். பணம், கல்வி தொடர்பான விஷயங்களுக்கு புதன் ஹோரையிலும், தொழில் சார்ந்த முடிவுகளுக்கு செவ்வாய் சுக்கிர ஹோரை உத்தமமாக இருக்கும். குடும்பம் சார்ந்த விஷயங்களுக்கு சுப நிகழ்ச்சிகளை முடிவு செய்வதற்கு ஏற்ற ஒரு ஹோரை புதன் ஹோரையாகும். இந்த நேரத்தை தவறாது பயன்படுத்துங்கள், நல்லது நடக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள்: உத்திராடம் நட்சத்திரக்காரர்களே இழுபறிகள் குறைய பெறுவீர்கள். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் அதிகரிக்கக்கூடும். அவட்டம் நட்சத்திரக்காரர்களே மன தெளிவு உண்டாகும். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, விவாதங்களின் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். ஆடம்பரமான பொருட்கள் மீது ஆர்வம் அதிகரிக்கும். அதற்கு ஏற்றாற்போல் வருமானமும் கைக்கு வந்து சேரலாம். நீண்ட நெடிய நாட்களுக்கு பிறகு மனதில் நல்ல சந்தோஷமும் பண வரவை எதிர்நோக்குடன் இருப்பீர்கள். வருமானம் திருப்திகரமாக இருக்கும். வேலை விஷயத்தில் முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இதுநாள் வரையில் நீங்கள் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் ஒரு நல்லதொரு விடை கிடைக்கக்கூடிய காலம் வந்துவிட்டது. பொறுமைக்கு ஏற்றபடி பொக்கிஷங்கள் கிடைக்கப் போகிறது. எதிர்காலம் சார்ந்த உங்களுடைய சிந்தனைகள் யாவும் சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். கணவன் மனைவி இருவருக்கிடையே இருந்த சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி மறையலாம். புரிதல் என்பது உங்கள் இருவருக்குள்ளும் இருந்தால் எந்த பிரச்சனைகளும் காணப்படாது. உங்கள் துணைவர் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறுவீர்கள். காதலர்களுக்கு ஏற்ற நாளாக இருக்கும். உங்கள் எதிர்கால துணையுடன் மகிழ்ச்சியுடன் பேசுவீர்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவை கொண்டு மென்மேலும் ஒரு சில காரியங்களில் ஈடுபடுவீர்கள். சுதந்திரமாக இருப்பதற்குண்டான சூழ்நிலைகள் உண்டு. மாணவர்களே, படிப்பின் மீதான ஆர்வம் அதிகரிப்பின் காரணமாக மேல் படிப்புக்காக முயற்சி செய்வீர்கள். வெளிநாடு சென்று தங்கி வேலையும் பார்த்து கொண்டு படிப்பதற்கு முயற்சி செய்வீர்கள். கால சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். பெற்றவர்களுடைய ஆதரவை கொண்டு வெளிநாடு செல்வீர்கள். ஒரு சிலருக்கு வெளியிடங்களில் சென்று தங்கி வேலை செய்யக்கூடிய நிலையும் உண்டு. புதுவிதமான இடங்களிலிருந்து நல்ல வேலைகள் கிடைக்கும். நற்செய்திகள் உண்டாக்கும். இனிமையான போக்கோடு இருப்பீர்கள். பொதுவாக இந்த நாள் மகிழ்ச்சிகரம் அதிகரிக்கக்கூடிய நாள். கடன் கொடுத்தவர்களுடைய நெருக்கடிகள் குறையக்கூடுங்க. சரியான நேரத்திற்கு பணத்தை திருப்பி செலுத்தி விடுவீர்கள். உங்களை ஏதாவது ஒரு வகையில் துன்பப்படுத்திக் கொண்டு மறைமுகமாக எதிர்த்தவர்கள் கூட காணாமல் போய்விடுவார்கள். வியாபாரத்தில் இருந்த போட்டி பொறாமைகள் குறையக்கூடும். மக்களுடைய குணத்தை அறிந்து விற்பனை செய்வீர்கள். பிறரிடம் எப்படி பேச வேண்டும் என்கிற தன்மைகளை உணர்ந்தவர்கள் நீங்கள். மிக பக்குவத்துடன் பேசுவீர்கள். தொழில் வளர்ச்சிக்குண்டான செயல்களில் அதிக கவனம் இருக்கும். பொருள் ஈட்ட வேண்டும், சேமிக்க வேண்டும், சம்பாதித்து ஒரு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கிற ஆசை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. உங்களுடைய செயல்பாடுகளில் ஸ்ரீ மகாலட்சுமியுடைய அனுகிரகம் பூரணமாக இருக்கும். குருவே துணை என இந்த நாளை நீங்கள் தொடர்ந்து காரியங்களில் ஈடுபடுங்கள். அற்புதமான நன்மைகள் உண்டாக்கக்கூடும். உங்களுக்கான சொந்த வீடு கனவு நனவாகும். கும்பராசி அன்பர்களே, உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அவ்வப்பொழுது இருந்த ஒரு சில பிரச்சனைகளும் காணாமல் போய்விடலாங்க. பிள்ளைகள் மூலம் நல்ல ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கீர்த்தி உருவாகும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளுடனான போக்கு உங்களுக்கு சீராக இருக்கும். உங்களுடைய வார்த்தைகளில் கனிவு இருக்கும், தெளிவு இருக்கும். திறம்பட பேசி காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். பிறரை பற்றிய புரிதல் உண்டாகுங்க. எந்த இடத்தில் பேச வேண்டும், எந்த இடத்தில் அமைதியாகவும் மௌனமாக இருக்க வேண்டும் என்கிற தன்மையை அறிந்தவர்களாக நீங்கள் இருப்பதால் நேரத்திற்கு ஏற்றாற்போல் உங்களுடைய செயல்பாடுகளை வெளிப்படுத்துவீர்கள். எண்ணத்தையும் வெளிப்படுத்துவீர்கள். புதிதாக வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். தொழில் விருத்தி உண்டாகுங்க. புதிய ஆர்டர்கள் வரும். ஆக பண பொருளாதார நிலைகளில் முன்னேற்றத்தை பெறுவீர்கள். பிள்ளைகளிடமிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். வியாபார அபிவிருத்தி கொண்டான முயற்சிகள் நன்றாக இருக்கும். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் புதுவிதமான சூழ்நிலைகள் உண்டாக்கக்கூடும். இன்று அலைச்சல்கள் இருந்தாலும் ஆதாயமும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள்: அவட்டம் நட்சத்திரக்காரர்களை உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் உண்டாகும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை முயற்சிகள் அதிகரிக்கும். வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களே, மற்றவர்களை பற்றிய கருத்துக்கள் கூறும் பொழுது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பங்கு வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் எதிர்பாராத வகையில் லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். உங்களுடைய முதலீடுகளில் இருந்து நல்லதொரு வருமானம் மீண்டும் கைக்கு கிடைக்கலாம். பிறருடைய செயல்களில் தலையிடாமல் இருப்பது நல்லது. வார்த்தைகளில் கவனம் தேவை. சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற்போல் இருப்பது நல்லது. மற்றவர்களுடைய செயலில் தலையிடாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த மாற்றமான வாய்ப்புகள் வந்து சேரும். மக்கள் தொடர்பு துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் உண்டாகும். பொதுவாக மகிழ்ச்சிகரமான நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய செயல்களுக்கு ஏற்றாற்போல் நல்ல அமைப்பு உண்டு. உத்தியோகத்தில் மேன்மை பெறுவீர்கள். உயர் அதிகாரிகளுடைய போக்கு உங்களுக்கு மன திருப்தியை உண்டாக்கி தரும்.
உத்தியோகத்தில் மறைமுகமாக இருந்த திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இதனால் ஆதாயமும் உண்டாகும். திறமையோடு செயல்படுவதால் அனைவரும் உங்களுக்குண்டான மதிப்பு மரியாதை அளிப்பார்கள். குடும்ப நபர்களுடைய ஆதரவு உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாக்கி தரும். புதிதாக ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய யோகம் உண்டு. மனைவி வழி உறவுகள் மூலம் ஆதாயத்தை பெறுவீர்கள். பெற்றவர்களுடைய அனுசரணையான போக்கு ஊக்கத்தை உண்டாக்கலாம். மாணவர்களே, படிப்பு சம்பந்தமான நிலைப்பாடுகளில் நல்ல ஒரு கருத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். கொள்கையும் லட்சியங்களும் அதிகரிக்கக்கூடும். வரக்கூடிய தேர்வில் நீங்கள் நல்ல முறையில் தேர்ச்சி பெறுவதற்கும் மற்றவர்களை காட்டிலும் உயர்வான மதிப்பெண்களை பெறுவதற்கு முயற்சி செய்வீர்கள். உங்களுடைய செயலுக்கு ஏற்ற வகையிலும் உழைப்புக்கு ஏற்ற வகையிலும் முன்னேற்றங்கள் வந்து சேரும். தெய்வ வழிபாட்டின் மீது நம்பிக்கை கொள்வீர்கள். தொழில் வியாபார அபிவிருத்திக்குண்டான செயல்களில் கவனம் செலுத்துவீர்கள். உங்களோடு பணிபுரியக்கூடிய மற்ற நபர்களுடைய ஒரு சில ஆலோசனைகள் உங்களுக்கு உதவிகரமாக இருக்கோங்க. புதிய கருத்துக்களை வெளியிடுவீர்கள். அரசினுடைய ஆதரவை பெறுவீர்கள். வெளியிடங்களுக்கு சென்று வருவதால் மன திருப்தியும் மன ஆறுதலும் உண்டாக்கக்கூடும். துணைவர் வழியில் நற்செய்திகள் கிடைக்கக்கூடும். மீனராசி பெண்களே, குடும்பத்தில் பிள்ளைகள் மூலமாக ஆதரவினை பெறுவீர்கள். எண்ணிய காரியத்தை திறம்பட செய்து முடித்து பாராட்டுதல்களையும் பெறுவீர்கள். உங்களுக்கு தெரியாத விஷயங்களையும் அறிந்து கொள்வீர்கள். நுணுக்கமான ஒரு சில கலை நுணர்வு கொண்ட விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீர்கள். சம்பாதிக்க வேண்டும், நன்றாக வாழ வேண்டும் என்கிற எண்ணம் உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. சேமிப்பு தொடர்பான சிந்தனைகள் இருந்து கொண்டே இருக்கும். வீண் விரயங்களை தவிர்க்க வேண்டிய நாள். கையில் பணப்புழக்கம் நன்றாக இருக்கும் பட்சத்தில் சேமிக்க வேண்டுமே தவிர அந்த பணத்தை கொண்டு செலவழிப்பது தேவையற்ற ஒரு சில துன்பங்களை உண்டாக்கிவிடும். இடர்பாடாக இருக்கக்கூடிய நேரங்களிலும் நெருக்கடி உண்டாகக்கூடிய காலங்களிலும் உங்களுக்கு சிக்கல்கள் அதிகமாகலாம். ஆகவே பணம் வரும்பொழுது சேமிக்கக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக் கொள்வது நல்லது. காதலர்களுக்கு ஏற்ற நாள் என்றே சொல்லலாம். உங்களுடைய எதிர்கால துணையுடன் சந்திக்கக்கூடிய போக்கை தவிர்ப்பது நல்லது. உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீர்கள். இரு வீட்டாருடைய ஒத்துழைப்புக்காக காத்திருப்பீர்கள். எதிர்காலம் சார்ந்த விஷயங்களை பற்றியும் வேலை வாய்ப்புக்குண்டான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள். வருமானத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதே உங்களுடைய லட்சியமாக இருக்கக்கூடும். நற்சிந்தனைகள் உண்டு. தெய்வத்தினுடைய அனுகிரகத்தை பெற்றவர்கள் நீங்கள். மீனராசி அன்பர்களே, உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வருவது நல்லது. குரு சித்தர் பெருமான் மகான்களுடைய ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது நல்லது. பிறருக்கு அன்னதானம் செய்து வாருங்கள். ஆலய வழிபாடில் அதிக ஈடுபாடு கொள்வீர்கள். திருப்பணி தொடர்பான விஷயங்களுக்கு முன்னின்று வழி நடத்துவீர்கள். மீனராசி அன்பர்களே, தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு பூரணமாக உண்டு. ஆரோக்கியத்துடன் வாழ்வீர்கள். இந்த நாள் உங்களுடைய காரியங்களில் அதிக கவனம் செலுத்துவதோடு பிறருக்கும் ஏற்ற வகையில் உதவியும் புரிவீர்கள். இந்த நாளுக்குண்டான அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம். நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். எண்ணிய காரியங்களில் பலன் பெறும் வரையில் பொறுமை நிதானம் அவசியம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபங்கள் உண்டாக்கக்கூடிய நாள். செல்வ செழிப்பு உண்டாகும். வரவேண்டிய பணம் கைக்கு வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களே, மாற்றமான நாள். கவனத்தோடு செயல்பட்டால் அனைத்தும் நன்றாக இருக்கும். வாழ்த்துக்கள். 12 ராசிக்காரர்களுக்கும் அவரவர்களுக்குண்டான நற்பலன்கள் கிடைக்கப் பெற வேண்டி சார்பாக வாழ்த்துக்களும் வணக்கங்களும். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்த்துக்கள். முக்கியமான செய்தி. நம்முடைய இன்றைய ராசி பலன்கள் தினம்தோறும் தமிழ் மொழியில்தான் கொடுக்கப்படுகிறது, முழுக்க முழுக்க. ஆனால் கடந்த சில நாட்களாக யூடியூப் அப்டேட் காரணமாக ஒரு சிலருக்கு போனில் ஆங்கிலமாக வருகிறது. இது ஏஐ என்று சொல்லக்கூடிய ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்டினுடைய பிரச்சனை. ஆக இதை சரி செய்வதற்கு யூடியூப் செட்டிங்கில் சென்று ஆடியோ ட்ராக் வழியாக தமிழ் மொழியை தேர்ந்தெடுத்து கொண்டால் ஆங்கிலம் மறைந்து தமிழ் மொழியில் உங்களுக்கு கேட்கும். ஆக இந்த மெசேஜை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.